சதம் சேனலுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் புதன்கிழமை அன்னைக்கு என்ன மந்திரம் சொன்னால் ரொம்ப விசேஷமானது அப்படின்றது தாங்க இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேரிடும்னு சொல்லிடுங்க. சரிப்பா, நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க, ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். புதன்கிழமை அப்படின்னு சொன்னாலே புதக்கிரகம் தாங்க நம்மளுக்கு ஞாபகம் வரும். இந்த புதக்கிரகம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வித்யாகாரகன். படிப்புக்கு உண்டான அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரகத்தில் புதன் தாங்க அதிபதி. படிப்பு நல்லா வரணும், பசங்களுக்கு படித்தது நல்லா ஞாபகம் இருக்கணும், படித்ததை நல்லா அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா புதனோட அனுகிரகம் இருந்தால் தாங்க முடியும். இந்த புதனோட அனுகிரகம் இருந்தால் தான் பசங்க அருமையாக படித்து நல்ல அப்ளிகேஷன் ஸ்கில்லோட வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் பொழுது நம்ம புதன்கிழமை அன்னைக்கு புத ஓரை, அதாவது முதல் ஓரையே புதன் சூரிய உதய நாழிகையிலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். அந்த புத ஓரையில் பசங்க இந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது பசங்களுக்கு நல்ல படிப்பு மேலே ஆர்வம் அந்த படிப்பு படித்ததை மனப்பாடம் மட்டும் பண்ணாமல் அதை எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்ற ஒரு புத்திசாலித்தனமும் அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மந்திரத்தை குறிச்சிக்கோங்க. கஜத்வஜாய வித்மஹே சுக அஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். இதை தொடர்ந்து புத ஓரையில் சொல்லிக்கிட்டே வரும்பொழுது நல்ல வித்தைகள் கற்றுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் குழந்தைங்களுக்கு அமையும். நல்ல புத்திசாலிகளாக வரக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். ஏன்னு சொன்னால் இந்த புதன் பார்த்திங்கன்னா தானாக கற்றுக்கிட்ட வித்தையை தானாக கற்றுக்கிட்ட ஒரு கிரகம். அதனால் புதனுடைய அனுகிரகம் இருந்தால் நம்மளுக்கு எல்லா வித்தையும் தானாக சேரும்ன்றது நம்பிக்கைங்க. நம்பி புத பகவானை பிரார்த்தனை பண்ணி இந்த மந்திரங்கள் சொல்லி நல்ல வித்தையை நீங்கள்லாம் கற்றுக்கணும்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.